வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சற்று முன் திமுகவில் இணைந்தார் டிடிவி தினகரன். மெகா ஷாக். வாங்க முழுசாக பார்க்கலாமா இந்த நியூஸை. தமிழக தேர்தலில் களம் சூடு பிடிச்சிருக்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிர்வாகிகள் விலகி வந்திருக்காங்க. இது பொதுச் செயலர் டிடிவி தினகரனுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் களத்துடன் நிலவரம். இதில் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் தனபால் தனது ஆதரவாளருடன் அமமுகவில் விலகியுள்ளார். இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவங்க அனைவருக்கும் மன்னார்குடியில் தமிழக அமைச்சர் டிஆர்பி ராஜா முன்னிலையில் தான் தங்களை திமுகவில் இணைச்சிருக்காங்க. திமுகவில் இணைஞ்ச பின்ன செய்தியாளர்களிடம் பேசிய தனபால், வரும் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக முழுவீச்சில் களப்பணியாற்றப் போவதாக உறுதியளிச்சிருக்காங்க. இதனால் தேர்தல் நேரத்தில் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறுவது அமமுக தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவாய் பார்க்கப்படுது. இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறுவது அமமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் மாற்றுக் கட்சியினர் தங்கள் பக்கம் இருப்பதன் மூலமாக திமுக தனது பலத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு. இது தேர்தல் முடிவுகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக்கிட்டு இருக்க திமுக ஒரு பக்கமும், தாவேகா பற்றிய ஒரு அச்சம் திமுகவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு, இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. பார்ப்போம், இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாக்கு யாருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.